ஹாய் கைஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் இது மட்டும் படித்தா போதும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி வீடியோவில். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஃபோல்டட் டைப்பாக உங்களுக்கு வேணும்னு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் டோட்டலாக வந்து 47 டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ 100 டீட்டெயில்ஸ் படிக்கிறதுக்கோ 47 டீட்டெயில்ஸ் படிக்கிறதுக்கோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ எல்லா கொஸ்டினும் நான் ரீட் பண்ணுறேன். ஓகே, அது எந்த லெசனில் இருக்குது எனக்கு ஷுவராக தெரியல. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஆக்சுவலி வால்யூம் 1 ப்ளஸ் வால்யூம் 2 ஸோ ரெண்டுமே கலந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா எதெல்லாம் வந்து உங்கள் வால்யூம் 1 புக்கில் இருக்கிற கொஸ்டினோ அதை மட்டும் மார்க் பண்ணி அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போது 1 by 1 சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் டைப்பில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எழுதி நீங்கள் ஃபோல்டட் டைப்பில் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே அப்புறம் பின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக திறந்தும் பார்க்கலாம், ஈஸியாக யூ கேன் க்ளோஸ் த புக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஸ்கிரைப் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். இது ஒரு டீட்டெயில். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 47 டீட்டெயில் இருக்குது. ஸோ ஒரு நாள் நீங்கள் 47 டீட்டெயிலுக்கு ஒரு நாள் நீங்கள் 5 படித்தாலே ஒரு 9 நாள் 10 நாள் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. பட் நீங்கள் இதெல்லாம் எப்போ நீங்கள் தொடணுன்னா 1 வேர்ட்ஸ் ஷார்ட் ஆன்சர் எல்லாம் ரிவைஸ் தரோவாக பண்ணிட்டீங்கன்னா 2 வால்யூம் புக்லேயும் இருக்கிறது எல்லா ஷார்ட் ஆன்சர் 1 வேர்ட்ஸும் தரோவ் பண்ணிட்டோன்னு தான் இந்த டீல் நீங்கள் தொடணும். ஓகே, இல்லைன்னா தொடாதீங்க. ஸோ 1 வேர்ட்ஸ் ஷார்ட் ஆன்சர்லாம் நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளேயே முடிச்சிருங்க, தரோவ் பண்ணி முடிச்சிருங்க. நீங்கள் டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அதுக்கு 1 monthல நீங்கள் தரோவ் முடிச்சிருங்க. எழுதியும் பாருங்கள், ஒரு வாட்டி எழுதி பார்த்தாலே போதும் ஒரு லெசனும். ஸோ டீட்டெயில் நான் படிக்கிறேன் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைப் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். எங்கே இருக்குது எனக்கு தெரியல, ஃபஸ்ட் லெசனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. Explain the course of Russian Revolution under the leadership of Lenin. Estimate the work done by League of Nations, pointing out the reasons for its failures. Explain the advantages and disadvantages of MNC. Explain the role of taxation in economic development. Give an account on the emergence on women. Describe the role of Tamil Nadu in the civil disobedience movement. இதெல்லாம் வந்து செகண்ட் வால்யூம் நினைக்கிறேன். Bring out the characteristics of intensive and dry farming in India. Give an account on the textile industry and silk industry in Tamil Nadu. ஸோ இது வரைக்கும் 10 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 10 பார்க்கலாம். Briefly discuss the functions of state legislature. Trace out the reason for the formation of BRICS and its objectives. Assess the structure and activities of UNO. Write an essay on Theosophical movement and contribution of Annie Besant. Write about any 2 multi-purpose projects in India. What is urbanization? Explain its importance. Mention the difference between fundamental rights and directive principles of state policy. Describe the legislative powers of the governor. Write the differences between growth and development. Point out the principles of fair trade organization. ஸோ இது வரைக்கும் 20 முடிஞ்சிருச்சு. ஓகே, 21 சவுத் வெஸ்ட் மான்சூன் ரொம்ப கண்டிப்பாக வரும் ஜியாகிரஃபி லெசன்லேருந்து. ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். எக்ஸ்பிளைன் த salient features of the constitution of India. இதெல்லாம் வந்து ஈஸி தான், ஒரு 10 points தான், ஈஸியாக தான் இருக்கும், 10 points தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ரைட் அ டீட்டெயில் நோட் ஆன் நான் அலைன்மெண்ட். எக்ஸ்பிளைன் த ரோல் ஆண்டர்ப்ரினியர். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் ஓனாக கூட யோசிச்சிடல. ஆண்டர்ப்ரினர்னால் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறாங்களே, ஸோ அவங்கள தான் ஆண்டர்ப்ரினர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ரோல், அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா அது அப்படியே விரிவாக நீங்களே ஓனாக ரிலேட்டடாக எழுதிடலாம். கிவன் அக்கவுண்ட் ஆன் வாட்டர் ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. What were the causes and consequences of Velu revolt? Briefly explain various terms associated with measuring of national income. Explain the divisions of Himalayan mountains and its importance to India.
Discuss the causes and consequences of revolt of 1857. What are the methods of calculating gross domestic product? ஸோ 30 முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜியாகிரஃபியில் இருக்கிற எல்லா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அப்புறம் கிவ் ரீசன்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும். மேப் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். படிக்காதீங்க, பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? Analyze the effects of World War II, Second World War. Describe the forest of India. Write about World Trade Organization. Write about composition of GDP in India. Next, write an account on major iron and steel industries of India. Write about distribution of cotton textile industries in India. Point out fundamental rights. Attempt a narrative account on how the process of decolonization happened in India during the interwar period. Attempt the essay on rise and fall of Adolf Hitler. Describe the rise and growth of nationalist politics in South Africa. Attempt an essay on Arab-Israeli wars of 1967 and 1973. Write an essay on the role played by 19th century reformers towards the cause of women. Write the names of biosphere reserves and their location in India. Attempt an essay of the heroic fight of the Veerapandya Kattabomman conducted against East India Company. Highlight the tragic fall of Sivagangai and its outcome. Account for the outbreak of Vellore revolt of 1806. ஸோ டீட்டெயில் இல்லை, இது டைம்லைன். ஸோ டைம்லைன் நீங்கள் வந்து ஒரு 40 இயரோட ஈவெண்ட் படித்தா போதும். ஸோ எனி 5 இல்லைனா எனி 10 தான் கேட்பாங்க, 10 ஈவெண்ட்ஸ் தான் கேட்பாங்க, 10 or 5 அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ டைம்லைன் நீங்கள் படித்து தான் ஆகணும். அது ஈஸி. நீங்கள் அதில் வந்து 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் டீட்டெயிலில் தான் வரும். ஸோ அவ்வளோதான் டீட்டெயில். ஸோ இது நீங்கள் படித்தாலே போதும். ஓகே, 90% நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ நான் எல்லா கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, இது படித்தாலே நீங்கள் 90 மேலே வாங்கிடலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சில பேருக்கு இந்த புக்கு வந்து வாங்கிறதுக்கு காசு இருக்காது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ இதை நான் ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் ஈஸியாக. ஸோ நிறைய பேர் கஷ்டம் இது வாங்குறது. ஸோ சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வாங்குறதுக்கு. அந்த நான் கண்டிப்பாக போடுறேன், எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே போடுறேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.